ஒரு அடர்ந்த காடு இருந்தது. அங்கு மனிதர்கள் அதிகமாக செல்ல மாட்டார்கள். ஏனா அந்த காட்டின் நடுவில் பெரிய மலைப்பாறைகளுக்குள் மறைந்திருந்தது பாம்பு குகை. அந்த குகை சாதாரண குகை அல்ல. பல தலைமுறைகளாக பாம்புகள் பாதுகாத்து வந்த ஒரு மர்மமான இடம். குகையின் வாயில் கரும்பச்சை பாசியால் மூடப்பட்டிருந்தது. உள்ளே சென்றால் சுவரெங்கும் வளைந்து வளைந்து ஓடும் பாம்புகளின் பழைய தோள்களும் பாறைகளில் ஒளிரும் கண்களும் தெரியும். அந்த குகையின் ஆழத்தில் நாகமணி என்ற ஒரு அதிசய கல் இருப்பதாக காட்டில் ஒரு பழைய கதை இருந்தது. அந்த நாகமணி இருந்தால் காடு வளமாகும், தண்ணீர் வற்றாது, விலங்குகளுக்கு எந்த தீங்கும் வராது என்று நம்பினர். ஒரு நாள் அந்த காட்டின் அருகே வாழ்ந்த சிறுவன் ஆரவன். அவன் தைரியசாலி, ஆனால் மிக நல்ல மனம் கொண்டவன். காட்டில் விலங்குகளுக்கு தண்ணீர் வைப்பதும் காயம்பட்ட உயிர்களுக்கு உதவுவதும் அவனது வழக்கம். ஒருமுறை கடும் வறட்சி வந்தது. ஆறு வற்றி விலங்குகள் தண்ணீர் இல்லாமல் தவித்தன. அப்போது முதியவர் ஒருவர், பாம்பு குகையில் இருக்கும் நாகமணிதான் இந்த காட்டை காப்பாற்றும் என்று சொன்னார். ஆரவன் பயப்படாமல் பாம்பு குகைக்குள் செல்ல முடிவு செய்தான். குகைக்குள் நுழைந்தவுடன் பெரிய பெரிய நாகங்கள் அவனை சுற்றி வளைத்தன. அவர்களின் கண்களில் கோபமில்லை, சோதனை இருந்தது. அப்போது குகையின் ஆழத்திலிருந்து ஒரு பெருநாகம் பேசினது. மனிதனே, நீ ஏன் இங்கு வந்தாய்? ஆரவன் தலைவணங்கி, எனக்காக இல்லை, இந்த காட்டிற்காக, விலங்குகளுக்காக என்றான். அவனின் நேர்மை நாகங்களின் மனதை நெகிழ வைத்தது. பெருநாகம் அவனை நாகமணிக்கு சென்று பார்க்க அனுமதித்தது. ஆனால் ஒரு சோதனை இருந்தது. இந்த மணியை எடுத்து செல்லக்கூடாது, இதன் ஒளி மட்டும் காட்டுக்கு போதும் என்றது நாகம். ஆரவன் அதை ஏற்றுக்கொண்டான். நாகமணி ஒளிர்ந்ததும் குகை முழுவதும் வெளிச்சம் பரவியது. அந்த ஒளி காட்டை தொட்டதும் மழை பெய்தது. ஆறுகள் மீண்டும் ஓடின. காடு உயிர் பெற்றது. ஆரவன் வெளியே வந்தபோது பாம்பு குகை மீண்டும் அமைதியானது. நாகங்கள் அவனை ஆசிர்வதித்தன. அதன் பிறகு அந்த காடு எப்போதும் வளமாகவே இருந்தது. ஆரவன் பாம்பு குகையின் ரகசியத்தை பாதுகாக்கும் காவலன் ஆனான். கதையின் பாடம்: நல்ல மனமும் தைரியமும் இருந்தால் இயற்கையும் நம்மை காக்கும்.